ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஃபைனலாக நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்போ இப்போ தான் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. முதல்ல அதுக்கு ஒரு சாரி. என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஷோ வந்து, ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து நம்மளோட விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல முயற்சி நம்ம விஜய் டெலிவிஷன் இதை பண்ணதை. நம்மளோட ஆஞ்சலின் தான் வந்து இதை தொகுத்து வழங்குறாங்க. பர்ஃபெக்டான ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லணும். தொகுப்பாளினியாக அந்த ஷோ வந்து தொகுத்து வழங்குறாங்க. அதோட ப்ரொமோவே அவ்வளோ அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து காலை 10 மணிக்கு வந்து இது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஷோவோட நேம். ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய தொழிலாளிகள்லாம் இருப்பாங்க. சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்லாம் செய்யக்கூடிய தொழிலாளிகள்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த லெவல்லையே அவங்க வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. தெரியும் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம். இப்போ நம்ம விஜய் டிவியோட முயற்சியினால் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் இப்போ இவங்களை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் டிவிக்கு பிஸ்னஸ் மேன்ஸையும் வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு 5 கோடி 10 கோடி அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நம்மளோட பிஸ்னஸ் மேன்ஸ், இந்த குறு தொழிலாளிகளுக்கு, சிறு தொழிலாளிகளுக்கு. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்பில் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கறது விஜய் டிவி அப்படிங்கும்போது ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. உண்மையிலேயே பெரிய சல்யூட் நம்ம விஜய் டெலிவிஷன்.